வந்தீங்க? உங்களுக்கு தெரியுமா? சபையாருக்கு தெரியாது. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி படுத்துக்கிறாங்க, படிக்கிறதுக்கு இயலாது. ராத்திரியெல்லாம் அந்த ஸ்கூட்டர் வச்சிருக்கிறாரு இல்லையா, ஜென்சனுக்கு தான் தெரியும். போயிட்டு தண்ணி தூக்கி தூக்கி ராத்திரி மேலே ஏறுதாங்க கொண்டா அவர் மிக்க மெலிந்தவர், அவர் ஏறி எல்லாத்தையும் செஞ்சிருவார். அப்பா வர சொல்லியிருக்கேன்னா அவரும் வர தடிக்கிட்டு வர்றாரு. அவருக்கு ஏற இயலாது, உடஞ்சிட்டு விழுந்துடும். கிச்சன்ல தண்ணி வருது. இங்க என்னுடைய வீட்டுல நானும் மனைவியும் ராத்திரி 2 மணி 12 மணிலிருந்து 2 மணி 11 நாங்க தண்ணி தள்ளுறோம். இங்க பெரிய போதையர் அவர் பாட்டுக்கு அவர் குடும்பத்தோடு தண்ணி தள்ளுறாரு. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஊழியம் கஷ்டப்பாடுபட்டு. ஆனா இந்த மனுஷன் இங்க பாருங்க, ஆசாரியரோட எதிர்த்திருக்கிறான். தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றுகிறது. அதுக்கு பிறகு 20 நாங்கள் வாசிக்கிறோம், ஆசாரியனாக அசரியா சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் பொழுது இதோ அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாக அங்கே இருந்து வெளிப்பட்டார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினாலே அவனும் தீவிரமாக கடந்து போகிறான். கர்த்தர் அடிச்சிட்டார். அப்பதான் எனக்கு அவனுக்கு தெரியும் குஷ்டரோகம் என்றால் அந்த காலத்துல மிகவும் கொள்ளாத ஒரு நோய். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, 21வது வசனம் சொல்லுகிறது, அவன் குஷ்டரோகியாக இருந்து ஒரு தனித்த வீட்டிலே குடியிருந்து அப்படியே செத்து போனான். ராஜாக்கள் அடக்கம் பண்ணினதான இடத்துல கூட அடக்கம் பண்ணாம அதுக்கு கொஞ்சம் புறம்பாக அவனை போயிட்டு புதைச்சிட்டாங்க. எந்த விதமான அடி பார்த்தீங்களா? நான் முதல்ல குட்னு எழுதிட்டு வந்தது நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டினேன். எப்படியெல்லாம் எந்தெந்த வகையில தேவன் ஆசீர்வதிக்க முடியுமோ அந்தந்த வகையில தேவன் ஆசீர்வதித்தார். ஆனாலும் அவனுடைய மனமேற்றுமை அவனை ஒரு குஷ்டரோகியாக்கி அவனுடைய ராஜ பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவன் ஒரு தனித்த வீட்டிலே தனியாக குடியிருந்து குஷ்டரோகியாகவே மறைத்து போகிறான். ஸ்டார்டிங் எப்படி இருக்கு, எண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எல்ஷடாய் ஊழியங்களை பற்றி அநேக போற இடங்கள்லாம் நான் சொல்றது வழக்கம். நான் அநேக ஆலயங்களுக்கும் அநேக இடங்களுக்கும் கடந்து போய் மக்களுக்கு படிப்பித்து கொண்டு வர்றேன். அந்த இடங்கள்ல எல்லாம் இதை ஒரு உதாரணமாக நான் எடுத்து சொல்லுகிறது வழக்கமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு விரோதமான விதத்திலே உங்களுடைய ஜீவியத்தை நீங்க நடத்துகிறதுக்கு முற்படாதீர்கள். மனமேற்றுமை தேவனுக்கு அருவருப்பானது. நீங்க பெருமைப்படக்கூடாது. தாழ்மைப்பட்டவனை மட்டும்தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார். மிகவும் ஆச்சரியமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தமிழிலே எங்களுக்கு எழுதி எங்களுடைய கையிலே அச்சடித்து கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை கையிலே வைத்துக்கொண்டு, சட்ட புத்தகத்தை கையிலே வைத்துக்கொண்டு இந்த சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படுவோமே ஆகிய நாங்கள் என்ன செய்வோம்? அதற்கு பிறகு நாங்கள் வாசிக்கிறோம், உசியா ராஜா மரித்து போனார். உசியா ராஜா மரித்ததுக்கு பிறகு ஏசாயா 6வது அதிகாரத்தை நாங்கள் பரட்டி பார்க்கும் பொழுது, ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனத்துல உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயா என்கிறதான தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள்ளே போகிறான். இப்ப இஸ்ரவேல் தேசத்திலே இருந்ததான பிரபலமான ஒரு பெரிய ராஜா பயங்கரமாக இருந்திருக்கிறான். மக்கள் எல்லாம் குழம்பி தவிக்கிறதான நேரம், மக்கள் அங்க என்ன செய்யறது என்கிறது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதான நேரம். அந்த நேரத்திலே அங்க தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே ஜெபிக்கிறதுக்காக போகிறான். ஜெபிக்கிறதுக்கு போகும் பொழுது அவன் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அங்கே காட்டுகிறார். தரிசனத்திலே ஆண்டவர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் கீழே அப்படி வந்து கொண்டிரு. அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தினாலே நிறைந்திருக்கிறது. கேரோபின்கள் சேராபின்கள் அவர்களுக்கு மேலாக செட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய தரிசனத்தை தேவனுடைய ஊழியக்காரன் காண்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆண்டவருடைய அந்த பயங்கரமான தரிசனத்தை அவன் காட்டுகிறான். காட்டி
நாட்டு மக்கள் சந்திக்கப்பட வேண்டும். உசியாவால் பாவத்துக்கு உட்படப்பட்டதான் அந்த தேசம் கர்த்தர் அன்றைக்கு அவன் திரும்ப வேண்டும். தேவன் ஏசாயாவை அன்றைக்கு சந்திக்க, ஏசாயா நீ தான் அதுக்கு ஆள். உசியா என்னோடு கூட இருந்தார். உசியாவை நான் ஆசீர்வதித்தேன். உசியாவில் இருந்து 16 வயசில் இருந்து வாலிபனாக இருக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு என்னுடைய ஒரு திட்டத்தை வைத்திருந்தேன். அவன் இந்த விதமாக நான் அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். உள்ளாலேயும் ஆசீர்வாதம், வெளியிலேயும் ஆசீர்வாதம். சத்துருக்கள் வந்தால் நானே கரத்தை நீட்டி சத்துருக்களை விரட்டி அடித்தேன். ஆனாலும் அவனுடைய மனமேட்டுமை, அவனுடைய ஆடம்பரம், எனக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்கள் மூலமாக அவன் இறந்து போயிட்டான். இப்ப எனக்கு ஒரு மனுஷன் தேவை இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவன் பயப்படுகிறான், நடுங்குகிறான். இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன். இவன் அநேகருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன். ஆனாலும் அந்த நேரம் பொல்லாத ஒரு பயங்கரமான நேரமாக அவனுக்கு தெரிகிறது. அருமையான தேவன் அவனோடு பேசுகிறார். நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், நீ அநேக தீர்க்க தரிசனங்களை பேசலாம், மற்றவர்களோடு பேசலாம். எனக்கு முன்பதாக ஏசாயாவே நீ எப்படி இருக்கிறாய், எனக்கு முன்பதாக எப்படி இருக்கிறாய் என்கிறதாக அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் அழுகிறான். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் கண்டதே, அசுத்த மக்கள் மத்தியிலே நான் குடியிருக்கிறேனே. அப்படியாக அவன் பரிசுத்தனாக இருக்கலையா? வேதத்தை படிக்கும் பொழுது இதெல்லாத்தையும் நீங்க கேட்டு 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 அவதானித்து ஏன் ஆண்டவனுடைய சமூகத்தில் வந்து அவனுக்கு தைரியமாக சொல்ல முடியாது? சுவாமி, உசியா ராஜா என்னென்னமோ செய்தான். நாடே குழம்பி தவிக்கிற நேரத்தில் அவன் மேட்டிமையாக பல காரியங்களை அவன் செய்தான். நான் தான் என்றதாக சொன்னான். ஆனால் நான் நின்றேன் ஆண்டவர் என்று ஏன் சொல்லல? ஒரு சில நேரத்தில் அரசாங்கத்துக்கு நாங்க பயப்படுறோம், ஒரு சில நேரத்தில் பெரியவங்களுக்கு நாங்க பயப்படுறோம். அவங்க கொஞ்சம் வளர்ந்து அவனுக்கு காசு பணம் அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு, ஊழியத்துக்கு போகிறதுக்கு கூட நாங்க பயப்படுகிறோம். ஏன்னா அடித்து வெட்டிடுறானா, கொன்னுருவானா, என்னுடைய உயிர் போயிருமா. 3 முறை மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறேன், நானும் என்னுடைய மனைவி. பால், கல்லு, கொள்ளு எல்லாத்தையும் தூங்கிட்டு வர்றாங்க. உன்னை கொல்லுவேன், கொல்லுகிறதுக்காகத்தான் வந்து என்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை உனக்கு தடை பண்ண முடியாது. இந்த நீர்கொழும்புல அந்த விதமாக நாங்கள் சவால் விட்டோம். 300 பேர்கள், பெண்கள் பக்கத்துல மனைவியை இழுத்து கொண்டு போயிட்டாங்க, ஆண்கள் பக்கத்துல நான் தனித்து விடப்பட்டேன். அவங்க வெட்டுறதுக்கே இருக்கிறாங்க மீன்பிடிக்காரங்க, பயங்கரமானவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்ல 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 எனக்கு சொன்ன, கொஞ்சம் டைம் கொடுங்க, சாக போறவனுக்கு கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசிட்டு அதுக்கு பிறகு வெட்டுங்க. ஆண்டவர் புறப்பட்டு போன்னு தான் சொன்னாலே ஒழிய போயிட்டு சுவிசேஷம் அறிவித்துட்டு வான்னு சொல்லல. என்னுடைய வேஷத்துல போனதுதான். தன்னை வெறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வான்னு சொன்னாலும் நான் வந்தேன். சிலுவையை தூக்குகிறவன் சிலுவையிலே மறிப்பான். ஆமென். இன்றைக்கு அருமையானவர்களை அங்கே எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை சபைகள் இருக்கு தெரியுமா? நான் பேச தொடங்கின உடனே அவன் சொன்னா என்னமோ பேசணுமா, இவன் பேச விட்டுட்டான். பேசி முடிச்ச உடனே வெட்டு அப்படின்னா. நான் பேச 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 ஒவ்வொருத்தனும் முழங்கால நிற்கிறான். நான் பார்க்குறேன், அத்தனை பேரும் முழங்கால நிற்கிறான். மன்னிச்சுங்க பிரதர், தேவனுடைய அன்பை தெரியாம உங்களை நாங்க கொல்றதுக்கு வந்துட்டோம். என்னைய பண்ண காரியம் இல்லை. ஆமியில இருந்துதான் என்னுடைய நல்ல நண்பர், அவருடைய வீட்டில் தான் நான் தங்கி இருந்தேன். அவருடைய பைக்கை தான் எடுத்துக்கிட்டு போயிருக்கேன். அவருடைய கிட்டார் தான் என் கையில் இருக்கு. எனக்கு கிட்டார் போட தெரியாது, இன்னைக்கும் தெரியாது, அன்னைக்கும் தெரியாது. நான் பிடிக்கிறது தான் சி கோட், நான் பிடிக்கிறது தான் டி கோட். அடிச்சு பாடுங்கன்னா சத்தம் போட்டு எல்லாரும் கூடுவாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு. அதையும் மரத்துல அடிச்சு நொறுக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கிறான். அதுதான் எனக்கு பயம். அப்படி இந்த மனுஷனுக்கு கிட்டார் நான் எப்படி கொடுப்பேன்? அந்த வண்டியை எரி அப்படின்னு சொல்றான். அவன் எரிஞ்சு போட்டுதான் நான் அந்த மனுஷனுக்கு என்ன கொடுவேன்? நான் செத்த காரியம் இல்லை. ஆனா கர்த்தர் அத்தனை பேர்களையும் தேவனுடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்தார். அதே விதமாக தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது
தேவன் நம்மளை சந்திக்கும் பொழுது